எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கன்னட பேச வராது, ஆனால் நல்லா புரியும். யார் என்ன பேசுனாலுமே புரியும், டயலாக் எல்லாமே புரியும். நான் வந்து எங்கள் டைரக்டர் விஜய் மில்டன் சார் படத்தில், நான் சிவானா படத்தில் ஒர்க் பண்ணேன். சார் சொன்னது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன், ஓகே ஆகிருந்தது. அதுக்கப்புறம் அது ஏதோ காரணத்தினால வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு நாள் சந்திர சார் சொன்னது மாதிரி பைலாகில் ஒர்க் பண்ண கோடைரக்டர் ஒர்க் பண்ண சூரியங்கிறவர் வந்து எங்கள் டைரக்டர் கதை கேட்குறாங்க, வரீங்களா அப்படின்னாரு. சரின்னு வந்து நான் சந்திர சார்கிட்ட கதை சொன்னேன். கதை கேட்கும்போதே நம்மளுடைய கதை இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுது. ஏன்னா அவர் கதை கேட்கும்போதே ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தன்னை ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அதை வந்து ரொம்ப நேசிச்சு, அது அவங்க ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன், நேசித்து அந்த கதையை கேட்டாங்க. அந்த கதை நான் அவங்களுக்கு சொன்னேன், 2 மணி நேரம் கதை சொன்னேன். 2 மணி நேரம் கதை சொல்லி முடிச்சதுமே அவங்க ஒன்றுமே பண்ணலை, எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கிறேன், கதை சொல்லி ஓகே பண்ணதுக்குமே அட்வான்ஸ் கொடுக்குறது. நான் தமிழில் 3 படம் பண்ணியிருக்கிறேன், குங்குமப்பூவும் கொஞ்சிபுராவும், வானவராயன் வல்லவராயன், அட்ரஸ் 3 படம் பண்ணியிருக்கிறேன். அட்ரஸ் மட்டும் எனக்கு ரிலீஸ் ஆகலை. கதை கேட்பாங்க, ஓகே சொல்லுவோம், மீட்டிங்னுவாங்க, அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சந்திர சார் எனக்கு வந்து இம்மிடியேட்டாக எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே ஃபோன் பண்ணி, நான் ஊரில் இருக்கும்போதும் சரி, நான் ட்ராவலிங்கில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலுமே ஃபோன் பண்ணி கதையை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராஜி இது இப்படி இருக்குது, ராஜி இது இப்படி பண்ணிக்கலாமா, ராஜி இது இப்படி யோசிச்ச, ராஜி இப்படி ஒரு நெஜ சம்பவம் ஒன்று இருக்குது, ராஜி இப்படி ஒரு நெஜ கேரக்டர் இருக்கிறாங்க சார் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டைரக்டருடைய கதையில் ஒரு ப்ரொடியூசர் இன்வால்வ் ஆகுறதுங்கிறது வேற, அதை ரசிச்சு கூட டிராவல் பண்ணுறதுங்கிறது வேற. சந்துரு சார் என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கூடவே டிராவல் பண்ணுவாங்க. நான் ஆர்சி ஸ்டுடியோவில் படம் பண்ணுறதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஒரு லைக்கா மாதிரியோ, ஒரு கம்பாலே மாதிரியோ ஒரு கம்பெனி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். எனக்கு ஆர்சி ஸ்டுடியோ லான்ச் பண்ணும்போதே சிஎம் வந்து லான்ச் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பிக்கஸ்ட் கம்பெனியில் நம்ம வந்து படம் பண்ணுறோம், ஒரு பெரிய டீம். நான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு பட்ஜெட்டில் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணிக்கலாம், இந்த ஆர்டிஸ்ட் போதும், இந்த மாதிரியான லொக்கேஷன் போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சந்திர சார் வந்து எல்லாத்தையும் உடைச்சாங்க. இல்லை ராஜ், இந்த படத்தை பெரிய படமாக பண்ணுறோம், அப்பா கேரக்டர் பிரகாஷ் ராஜ் சார் பண்ணட்டும், ஹீரோ கேரக்டர் கிருஷ்ணா கேரக்டர் பண்ணட்டும், இது இவங்க பண்ணட்டும் அப்படின்னு கேமராமேன், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாமே ஒரு பெரிய படமாக்கிட்டாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை மாதிரியான ஒரு கம்பெனியில் படம் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சந்திர சார்.